போவர் சொன்ன கற்பங்கள் பார்ட் 4. சர்க்கரை வேம்பு கற்பம். இந்த சர்க்கரை வேம்பு கற்பம் வந்து மலைதோறும் இருக்குமா? எப்படி இருக்கும்னு சொன்னா, இதோட பட்டைய சாப்பிட்டோம்னா கற்கண்டு போல இனிக்குமா, இலைய சாப்பிட்டோம்னா கரும்பு போல இனிக்குமா, இதனோட காய சாப்பிட்டு பார்த்தோம்னா மாம்பழம் போல இருக்குமா, இதோட வேர்ல பயங்கரமா கஸ்தூரி மனம் வீசுமா, இதோட விதைய சாப்பிட்டோம்னா நெல்லிக்கனி போல இருக்குமா. இந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா அதுக்கு பேர் தான் சமூலம். இந்த சமூலம் எடுத்து சூரணம் செஞ்சு ஒரு மாட்டின் பாலோட ஒரு மண்டலம் சாப்பிட்டோம்னா ககன சித்தி, அப்படின்னா வானத்துல பறக்கிறது. யோக சித்தி, லோக சித்தி, உயர்ந்த எல்லா சித்திகளும் நமக்கு கிடைக்குமா. இதோட வேற வச்சு சூதம், அதாவது மெர்க்குரி, அதை கட்டலாமா. இலையால் நாகம் கட்டும், காயால் செம்பு நீராகும், அதாவது பஸ்பமாகும். இந்த இலையின் சாறுனால இருக்க எல்லா தாதுக்களும் கட்டுமா. பட்டையினால் உப்பு கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இதன் பூ, காய், பழம் வச்சு ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டியே சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்றாரு. அடுத்தது கருவேம்பு கற்பம். இது வந்து ஒரு மண்டலம் சாப்பிடும் போது நம்ம உடல் கருவண்டு போல மினுமினுன்னு இருக்குமா. மேனி ரோமம்லாம் நிமிர்ந்து நிக்குமா. புல்லரிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்புலாம் சுறுசுறுன்னு இருக்குமா. கற்பாந்த காலம் சமாதியில இருக்கலாமா. இருட்டறையில போய் நின்றோம்னா உடல் அப்படியே மின்னுமா. அந்த அளவுக்கு நம்ம உடம்பு பக்குவப்பட்டிருக்கும்னு சொல்றாரு. வழக்கம் போல இப்ப பார்த்த 2 கற்பம்ல எது உங்க ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மறுபடியும் மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி. பாய் நண்பா.